வணக்கம் வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. எல்லாரும் கேட்டிருந்த 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினா வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றதும் பப்ளிக் வரைக்கும். ஓகேவா, இதான் பேட்டர்னு. நீ குவார்டர்லிக்கும் ஆஃப் இயர்லிக்கும் குவார்டர்லிக்கும் மிட்டமுக்கும் எழுதுனது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இயல்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுதான் எடுத்து எழுதுவோம். பட் நீ வந்து ஆஃப் இயர்லிக்கு வந்துட்ட அப்படின்னா ஃபுல் புக். ஸோ இப்போ தான் வந்து உனக்கு ப்ராப்பர் பப்ளிக்கான ஒரிஜினல் பேட்டர்ன். ஓகேவா, ஸோ இதுதான் உனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் அது பேட்டர்ன் என்ன இருக்கு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறமா அதை எப்படிலாம் படிக்கலான்ற பிளான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு 10th ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்ததான் வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிருந்தது, அதுவும் சூப்பர். இப்போ அடுத்து பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதை இப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு டைம் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ஒரு வீடியோக்கும் மோர் தென் 3 to 4 hours கிட்ட நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது அது 10 நிமிஷம் வீடியோனா அந்த 10 நிமிஷம் வீடியோக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறது 4 hours கிட்ட. ஓகேவா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இங்கிலீஷில் எனக்கு இந்த டாபிக்ஸ் வேணும், இந்த டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் கவர் பண்ணுறதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இப்போ நான் உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன், எனக்காக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு ஹாப்பினஸையும் அப்புறம் நான் கொடுக்குற ஒர்க்குக்கான ஒரு ரெகனைசேஷனையும் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். ஓகே, சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். அப்போ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கும் போது உட்காந்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ரொம்ப லேட்டு. 12th ரொம்ப வீடியோ அதிகமாக போட வேண்டியதாக போச்சு. ரெக்வஸ்ட் அவங்க ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கம்பேரிட்டிவ்லி 10th கம்பேர் பண்ணும்போது 12th ரொம்ப ரெக்வஸ்ட்டாக அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த ரெக்வஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்றது. நீங்களும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட ஈஸியாக இருக்கும். இது குருவினா சிறுவினா நெடுவினா அதில் இருக்கிறது பாருங்க. குருவினா சிறுவினா நெடுவினா. இதில் குருவினா பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 மார்க் உங்களுக்கு தெரியும். சிறுவினா பொறுத்த வரைக்கும் அதுக்கு 3 மார்க். நெடுவினா பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து செய்யுள் நெடுவினா 5 மார்க் தான். ஓகேவா, இதுவே கட்டுரை உரைநடை துணைப்பாடம் அந்த நெடுவினா எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 8 மார்க் வரும். ஓகேவா, இது இல்லாமல் நீங்கள் திருக்குறள் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் படிக்கணும். நான் இதில் திருக்குறள் எதுவும் மென்ஷன் பண்ணல, திருக்குறள் கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தம் 9 லெசனுக்குமே கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் இருக்கிறது படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலாம்னா இது மட்டும் படித்தாலே போதுமானா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் இது மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா, இன்கேஸ் டஃபாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற வேண்டிய இடத்துல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி வரலாம். பேட் லக்கில் தான். பட் 90% அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்தால் நீங்கள் பயந்துருவீங்க, நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ரைட், இப்போ இது முடிச்சாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ஸ் இதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது என்னன்னா இது புதுசாக இருக்குது அப்படின்னா இது ஒன்றும் இது வந்து உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது. ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் வெளியில் என்ன இருக்கோ நீங்கள் கேட்குறத போட்டுடலாம். ஓகேவா, அதே மாதிரி 2024க்கான கொஸ்டின் பேப்பர்ஸை எக்ஸாம் முன்னாடி தேடாதீங்க, அப்படி இருக்காது. ஓகேவா, அப்படி எதனா போட்டாங்கன்னா அது ஃபேக். ஓகே, தம்ப்லைன்லாம் அதான் வைக்கணும், அப்படி வச்சா தான் பார்க்குறாங்க. சரி, ரைட், ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் என்ன இருக்குது? கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 15 வரைக்கும் 1 மார்க் இருக்குது. அதில் 12க்கு அப்புறம் வர 12, 13, 14, 15 இந்த 4மே என்ன ஆகுனா ஒரு பாட்டு கொடுத்துட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆசிரியர் பெயர் என்ன, பொருள் எதனா அந்த மாதிரி எதனா கேட்டிருப்பாங்க, நூல் பெயர் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, 1 மார்க் நீ ஈஸியாக படிச்சிருவேன், புக் பேக்கில் இருந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு குருவினா 2 மதிப்பெண். இதில் தான் என்ன ஆகும்னா கிராமர் பார்ட் இல்லாத இந்த கொஸ்டின் ஆன்சராக இருக்கும் தெரியுமா, 2 மார்க்கில் கொஸ்டின் ஆன்சராக இருக்கும் தெரியுமா, அது எல்லாமே படிக்கணும். இதுதான் வந்து 16லேருந்து 22, 21 வரைக்கும் வருது. ஓகேவா, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 28 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா 2 மதிப்பெண்களில் பயிற்சி வினாக்கள், கலைச்சொற்கள், புரட்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறமா வந்து பிழை செலுத்துக, பேச்சு மொழி, வழக்கு மொழியாக்குக, அப்புறம் வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள், அப்புறமே இரு சொற்கள் ஒரே பொருள் தருவது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகேவா, இதில் 5னா நல்லா கொஞ்சம் 5னா ஒரு 7லேருந்து 8 டாபிக் படித்தாலே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது ஃபோர்த்து பொறுத்து பாருங்க. 29லேருந்து 30, 31 மொத்தமாக 3 கொஸ்டின் தான். அதில் என்ன வரும்னா உரைநடையோட சிறுவினா 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அதுக்கு கீழே ஒரு பத்தியை கொடுப்பாங்க, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபில் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த 3 கொஸ்டின்ஸ் எழுதணும். மோஸ்ட்டாக இந்த கொஸ்டின் நீங்கள் விடவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 32, 33, 34. ஓகேவா,
அதாவது 5வது சப்டிவிஷனில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் என்னன்னா செய்யுள் இருக்கும், அதுக்கப்புறம் மனப்பாடம் இருக்கும். ஓகேவா? இதில் செய்யுள் பொறுத்த வரைக்கும் 2 கொடுத்துருவாங்க, நீ 1 எழுதிக்கலாம். மனப்பாட பகுதி கம்பல்சரியாக எழுதி ஆகணும். ஓகேவா? அதில் திருக்குறளும் இருக்கும், ஒரு இதுவும் இருக்கும், பாட்டு இருக்கும். நெக்ஸ்ட் 35ல இருந்து 37 வரைக்கும் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இலக்கண சிறுவினா இருக்கும். இலக்கண சிறுவினா சின்ன சின்னதாக தான் இருக்கும், உன்னால் முடியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு, அணி, இணை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அழகீட்டு வாய்ப்பாடெல்லாம் நீங்கள் என்ன படித்து வச்சுருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 38, 40, 41, 42 இந்த இடம் தான் எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். மொத்தமாக 5 கொஸ்டின் இருக்கும். 38, 39, 40, 41, 42 மொத்தமாக வந்து 5 டாபிக் இருக்கும். 5மே எழுதணும். இதில் எய்தர் ஆர் சில கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? எய்தர் ஆரில் இருக்கும், சாய்ஸ் மாதிரி வராது. இப்போது செய்யுள் நெடுவினா அப்படின்னா அதில் 2 கொடுத்துருவாங்க, 2ல் நீ 1 எழுதுற மாதிரி இருக்கும். கடிதமும் அப்படிதான். ஓகே, காட்சி மட்டும் கம்பல்சரியாக அதை எழுதி ஆகணும். மொழிபெயர்ப்பு அப்படியே எழுதி ஆகணும். படிவம் வந்து 2 கொடுத்துருவாங்க, 1 எழுதணும். ஓகேவா? சம்டைம்ஸ் 1 கூட கொடுப்பாங்க. காட்சியை கண்டு கவிதை. காட்சியை கண்டு கவிதைக்கு நான் ஆல்ரெடி ஸ்டோரியில் போட்டிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்கும் காமனாக எழுதுற மாதிரி இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு நான் அது கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த இதுவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் படிச்சிருங்க. ஓகேவா? இன்கேஸ் உனக்கு வந்து எது படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குன்ற பட்சத்தில் காட்சியை கண்டு கவிதை, அதாவது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவாங்கன்றப்பல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கடிதம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி வேணும். நான் எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஒரே மாதிரி எழுதணும். ரொம்ப ரொம்ப வீக். நான் 5 மார்க் வேணாம், 3 மார்க் வந்தால் போதும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். அந்த அதை வந்து ஃபில் இன் த பேலன்ஸ் மாதிரி வச்சுருப்பேன். ஒரு பிளாங்காக அதை விட்டுருவேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேர்டு எடுத்து அதில் போட்டு அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6ல இருந்து 7 இருக்கும். நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ உங்க பப்ளிக்கு நான் ரெடி பண்றேன். இது எல்லாத்துக்கான ஆன்சரும் பப்ளிக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி பண்றேன்ப்பா. ஓகேவா? இப்போ என்னால் முடியல, டைம் பத்தல, நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால ஸ்டாஃப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்ததுக்கு அப்புறமா உங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷனோட போடுறேன். ஓகே, அடுத்தது உங்களுக்கு வந்து 100 டேஸ்க்கு இன்னும் 70 to 80 டேஸ் இருக்கும். ஓகேவா? இதில் டாப் 100 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மேக்ஸில் ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் அப்படின்னு 10 நாளைக்கு ஒரு சீரிஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அது வேணுமா வேணாமான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இந்த லைக் வந்து ஒரு 50 லைக் மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாப் 100 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மேக்ஸுக்கு, ஓகேவா, அதை ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் 10 நாளில் முடிச்சு பப்ளிக்கில் 10ல் 8 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு 100 கொஸ்டின்ல. ஓகே, அதுக்கான ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப் தான் இருக்குது. கொஸ்டின் ரெடியாக இருக்குது. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து அதை டெய்லி லைவில் போட்டு விட்ருவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ படிவம், மொழிபெயர்ச்சி எல்லாமே பார்த்துட்டேன். இது அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னா நெடுவினா. நெடுவினா பொறுத்த வரைக்கும் குறிப்பு சட்டகம் ஸ்கூலில் போட சொல்லியிருந்தாங்கன்னா போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி முன்னுரை முடிவுரை எழுத சொல்லியிருந்தாங்கன்னா எழுதுங்க. துணைப்பாடத்துக்கு முன்னுரை முடிவுரை எழுத தேவையில்ல. சில கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுற மாதிரி இருக்கும். பட் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் கதை மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எழுத வேணாம். இப்போ அண்ணமையா மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? மற்ற ஓரளவுக்கு ஒரு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது, கதையாக இல்லாமல் கண்டென்ட்டாக இருக்கும் தெரியுமா, வேல்யூவா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதிக்கோங்க. அதுவும் துணை பாடத்துக்கு. கட்டுரை பொறுத்த வரைக்கும் உங்களோட சப்ஹெட்டிங்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட கண்டென்ட் ரொம்ப. ஏன்னா சப்ஹெட்டிங்ஸ் அவனே கொடுத்துட்றான்ல, அதனால உள்ள கண்டென்ட் தான் ரொம்ப பார்ப்பாங்க. ஓகே, உரைநடை பொறுத்த வரைக்கும் நீ சப்ஹெட்டிங்ஸ் நிறைய எழுதி ஆகும். ஓகே, அதாவது சைடில் எழுதுற இது உள்தலைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் எழுதி ஆகும். மொத்தமாக இது வந்து 100 மார்க் இருக்குது. இந்த 100 மார்க்குக்கு டைம் பத்தாம போகும். அந்த டைம் பத்தாம போகிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோ ஈவினிங் 6 o'clock போட்டுடுறேன். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அடுத்தடுத்து 10th நிறையா வீடியோ போடுறதுக்காக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக போட ஆரம்பிப்பேன். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சூப்பராக வரும். நன்றி, வணக்கம், பாபாய், டாட்டா.